Hi, hello, Madras with some viewers and subscribers. என்னோட வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறைய மியூசிக் லவர்ஸ் நிறைய மியூசிக் லேர்னர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா அது நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் தான். ஆனா அவரை மாதிரி எப்படி ஆகிறது அதை பார்த்து என்னன்றது நம்ம யாருக்குமே தெரியல. ஸோ இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். கொட்டுப்பட்டாலும் மோதிர வெள்ளால கொட்டுப்படணும்னு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் ஒரு பெரிய ஆள் ஆகணும், ஏஆர் ரஹ்மான் சார் மாதிரி ஆகணும், ஒரு செலிபிரிட்டி ஆகணும்னு நினைச்சா மட்டும் போராது. அதுக்கு வந்து நம்ம எங்க கத்துக்கிறோன்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்க நம்ம மியூசிக் இண்டஸ்ட்ரியில இருக்க நிறைய மியூசிஷியன்ஸ் அண்ட் சிங்கர்ஸ்க்கு வந்து இவர் வந்து ஒரு பெரிய மென்டராகவும் ஒரு கைடாகவும் இருக்காரு. ஹீ இஸ் அ கம்போசர், சிங்கர், சாங் ரைட்டர் அண்ட் அ கிட்டாரிஸ்ட். அது எல்லாத்துக்கும் மேல ஹீ இஸ் அ வண்டர்ஃபுல் டீச்சர். ஹீ ஹேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இவரால் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகியிருக்காங்க. அவர் பேர் மிஸ்டர் மோகன் காந்தி. வணக்கம் சார். வணக்கம் மெட்ராஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கம் சார். உங்களோட மியூசிக் ஜேர்னியை பற்றி கொஞ்சம் எங்களுக்காக சொல்லுங்கள் சார். என்னோடய மியூசிக்கல் ஜேர்னி. ஸோ நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது when I was studying 5th standard ஃபஸ்ட்டு நான் வந்து வயலின் தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ ஒன் டைம் நான் பாடுறதை பார்த்துட்டு என் தாத்தா என்ன சொன்னார்னா, ஸோ ஹி ஹேஸ் எ வெரி குட் வாய்ஸ், ஸோ இவரை வந்து பாட்டு கற்றுக்க வைங்க அப்படின்னு சொன்னார். ஃப்ரம் தேர் ஐ ஸ்டார்டட் வோக்கல் மியூசிக் கர்நாடிக் மியூசிக் ஒழுங்காக கற்றுக்கிட்டேன் நான் முறைப்படி. ஸோ ஆஃப்டர் என்னோடய 12th முடித்தோடனே டிப்ளமா இன் மியூசிக், பேச்சுலர்ஸ் இன் மியூசிக், மாஸ்டர்ஸ் இன் மியூசிக் படித்தேன். கர்நாடிக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் கிட்டார் படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் மியூசிக்கில் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் ரைட் நோ. சார், உங்களை பொறுத்த வரைக்கும் மியூசிக் வந்து லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க? மியூசிக் பற்றி சொல்லணுன்னா மியூசிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மியூசிக் இல்லாத மனுஷனே இல்லை. ஸோ நீங்கள் மியூசிக் கற்றுக்கலான்னு சொல்லலாம். ஆனால் ஃபஸ்ட்டு உங்கள் மியூசிக் எப்போது நீங்கள் ஒரு பேபியாக இருக்கும்போது உங்கள் அம்மா ஒரு லலபி பாடினாங்க, ஒரு தாலாட்டு பாடினாங்க. ஸோ அப்புறம் உங்களுக்கு தூங்க வைக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடினாங்க, சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடினாங்க. மியூசிக் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் அவர் லைஃப். மியூசிக் பார்த்தீங்கன்னா ஸோ இட் ஆக்சுவலி ஹீல்ஸ் அ பர்சன். மியூசிக் வந்து ஒரு பர்சனோட குவாலிட்டியே மாற்றிடும். ரொம்ப ஹார்ஷாக, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக இருக்க ஒரு பர்சனை மியூசிக் கற்றுக்க வச்சு ஒரு 6 months கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கூலாகவும் அவங்க டெம்பர்மெண்ட்லாம் ரொம்ப நார்மலாகவும் ஆகி ரொம்ப இயல்பாக நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. மியூசிக் ஹேஸ் தட் குவாலிட்டி. ஸோ அது எப்படின்னா உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப காம் ஆகிடும். சார், நீங்கள் 5th standardல வந்து மியூசிக் கற்றுக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் நீங்கள் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணீங்களா? நிச்சயமாக. ஸோ ஆக்சுவலாக நான் ரொம்ப காம் ஸ்டூடெண்ட்டு. ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 5th வரைக்கும் நான் இதுக்கு ரேங்க்லாம் நல்லா எடுப்பேன். ஆனால் எல்லார்ட்டையும் நல்லா பேச மாட்டேன். ஒரு ப்ரௌடாக ஒரு ப்ரைடாக ஃபீல் பண்ணுற அந்த ஹேபிட் கிடையாது. ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் வயலின், சரி எல்லோரும் வந்து மோகன் காந்தி வயலின் கற்றுக்கிறான். அப்போது கிளாஸ்லேயே மியூசிக் டீச்சர் ஒரு கேள்வி கேட்டால் கூட நான் வந்து ஃபஸ்ட்டு பதில் சொல்கிறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அதுக்காக நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க எனக்கு. அவங்களாம் வந்து நீ எனக்கு அதை சொல்லிக் கொடு, இதை சொல்லிக் கொடு. ஸோ அந்த மொமெண்ட் நம்ம வி பிகம் ஸோ யூனிக் இன் தட் சர்க்கிள். ஸோ இட் ஆக்சுவலி கிரியேட்டட், என்ன சொல்கிறது, இட் எம்பவர்ட் மீ. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸில் நான் ரேங்க் 1 எடுக்கலனா கூட ஸோ பிகாஸ் ஆஃப் மியூசிக் நான் வந்து ஒரு ஸ்டார் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது ஒரு ஹாப்பி மூமெண்ட் அப்பத்துலேருந்தே. ஆப்வியஸ்லி. சார், உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக என்னோடய ஃபர்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் என்னை இன்ஸ்பயர் பண்ணது, நான் மியூசிக் எடுக்கணும்னு எனக்கு எப்போ தோணுச்சுன்னா, when I was studying 10th standard ஒரு இன்டர் ஸ்கூல் காம்படிஷன். ஸோ அந்த காம்படிஷனில் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் லைட் மியூசிக் காம்படிஷனில். என்ன பாட்டு பாடினேன்னா அந்த தங்கமே தமிழுக்கு இல்லைன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா. ஸோ அந்த பாட்டு எங்கள் அம்மாவுக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். தமிழ் என்ன அப்படின்னா சுவாசிக்கிற மாதிரி, தமிழ் எங்கள் உயிர் அந்த மாதிரி. ஸோ தங்கமே தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு, அந்த அந்த லிரிக்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பாட்டு. சார், கொஞ்சம் எங்களுக்காக ஒரு 4 lines. ஓகே. தானனா தானனான தன்னன்னான தனதனன்னனான தனன்னனான தன்னன்னான தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது மெட்டு போடு, எத்தனை சபைகள் கண்டோம் எத்தனை எத்தனை பகையும் கண்டோம், அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு, மெட்டு போடு மெட்டு போடு, என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. அமேசிங் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வண்டர்ஃபுல் சார். உங்கள் வாய்ஸ், உங்கள் மியூசிக், இட் வாஸ் ஜஸ்ட் வண்டர்ஃபுல் சார். ஆனால் வந்துட்டு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி நல்ல வாய்ஸ் இருந்தால் மட்டும்தான் கற்றுக்க முடியும், இல்லை மற்ற பேரால் மியூசிக் கற்றுக்க முடியாது. டு யூ திங்க் தட்ஸ் ட்ரூ? ஆக்சுவலாக அப்படின்னு கிடையாது. நேச்சுரலாக என்னென்னா ஒரு சிலர் வாய்ஸ் ஸ்வீட்டாக இருந்தால் அவங்க இது பண்ணாலும் நல்லாயிருக்கும்.
ஒருத்தர் வாய்ஸ் ஏன் ஸ்வீட்டாக இருக்குன்ற ஃபஸ்ட்டு சென்ஸ் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ அதனோட டெக்ஸ்சர் ரிச்சாக இருக்கும்போது, அதனோட டிம்பர் ரிச்சாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் கேட்க. ஆனால் எந்த ஒரு வாய்ஸுமே வந்து நம்ம ப்ராப்பரான ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால, ட்ரெயின் பண்ணுறதுனால எல்லாரையுமே அழகாக பாட வைக்க முடியும். ஸோ நல்லா இருக்க வாய்ஸ் இருக்கும் மட்டும்தான் மியூசிக் கற்றுக்கலாம். வாய்ஸ் சுமாராக எனக்கு ஹை பிச்சாக தான் இருக்குது, இந்த லோ பிச் வரல. த்ரூ ப்ராக்டிஸ் நீங்கள் ஹை பிச்சு, லோ பிச்சு, மிட் ரேஞ்ச் எல்லாத்துலேயுமே உங்களோட ப்ரெசன்ஸ் கொண்டு வந்து அதை அழகாக அந்த டைனாமிக்ஸோட நீங்கள் மாடுலேஷனோட பாடும்போது உங்கள் குரல் ரொம்ப அழகாக இருக்கும். சார் மியூசிக் கற்றுக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ஏஆர் ரஹ்மான் சார் மாதிரி ஆகணும் அப்படின்றது தான் ஒரு பெரிய ஆசையாக இருக்குது. எங்கே பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சார் மாதிரி ஆகணும் அப்படி இப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் இஸ் இட் பாசிபிள்? ஹவு மச் இட் இஸ் பாசிபிள்? இட்ஸ் பாசிபிள்னு சொல்கிறதுனால வி கேன் கீப். ஏஆர் ரஹ்மான் சார் வந்து என்ன, அவர் ஒரு என்ன சொல்கிறது, உலகளாக வளர்ந்துருக்காரு. ஸோ எல்லாருக்கும் இப்போ இங்கே என்ன சவுத்தில் கேட்டிங்க, சரி ஜப்பானில் கேட்குறீங்களா, அமெரிக்காவில் கேட்குறீங்களா, இல்லை ஆஸ்திரேலியா கேட்குறீங்களா, ரஹ்மான் சாரோட புகழ் அவ்வளோ பரவி இருக்குது. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவர் வந்து ஒரு ஐக்கான, ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கணுமே தவிர்த்து அவரை மாதிரி ஆகணும்னு நினச்சா அவரை மாதிரி அவர் மட்டும் தான் ஆக முடியும். நீங்கள் எப்போ யூனிக்காக நீங்கள் இருக்கீங்களோ, உங்களோட தனித்திறமையை நீங்கள் உணர்ந்து அதை நீங்கள் வந்து வளர்த்து உங்களை ஃபேமஸ் ஆக்கிக்கிறீங்களோ, அப்போ உங்களோட லெவல் வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அவங்களாம் அதை தான் பண்ணாங்க. ஸோ எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் அவங்க ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க ஒரு விஷயத்தில். அவங்க ஃபோக்கஸ்டாக இருந்து என்ன பண்ணாங்க, அவங்க என்ன கற்றுக்கணுமோ அந்த விஷயத்தை ஒழுங்காக தெளிவாக கற்றுக்கிட்டாங்க. தெளிவாக கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அது மூலமாக அவங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டாங்க வேர்ல்டுக்கு. அப்போ அவங்க பாப்புலர் ஆகிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி வளரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட கலையை முதல்ல சிறப்பாக கற்றுக்கிட்டு அதை இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஆர் ரஹ்மான் சார் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு எம்எஸ்வி, அதுக்கப்புறம் இளையராஜா சார், இப்போ ஏஆர் ரஹ்மான் சார். இப்போ ஏஆர் ரஹ்மான் சார் வந்து இளையராஜா சார்கிட்ட ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவர் ஐக்கானாக வச்சுட்டு அவரை மாதிரி ஆகணும்னு நினச்சிருந்தா இன்றைக்கி ஒரு ஏஆர் ரஹ்மான் வந்திருக்க மாட்டார் இல்லையா? ஸோ எல்லாரும் உலகத்தில் பார்த்தீங்கன்னா கடவுள் எல்லாரையுமே ஒரு தனித்திறமையோட படைச்சிருக்காரு. அவங்களோட ஸ்பெஷாலிட்டியை புரிஞ்சுட்டு அதில் டெவலப் பண்ணால் அவங்க ஸ்டார் ஆகிடுவாங்க. அது நோ டவுட். அதில் சார் இப்போ மியூசிக்கை கற்றுக்கிட்டு ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து ஒரு பெரிய ஆள் ஆகணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ மியூசிக் பார்த்தீங்கன்னா, மியூசிக் இஸ் லைக் அ ஓஷன், இஸ் அன் ஓஷன் ஆக்சுவலி. மியூசிக் ரொம்ப பெருசு. இப்போ நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே எப்படி கற்றுக்க முடியும்? ஸோ என்ன பண்ணலாம், ஒரு பியூர் கிளாசிக்கல் ஃபார்மை 3 மாதத்துக்குள்ளே கற்றுக்க முடியுமான்னு கேட்டால், ஒரு ஹிந்துஸ்தானியோ, ஒரு கர்நாடகா, ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கலே 3 மாதத்துக்குள்ளே கற்றுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியாது. ஸோ அவங்க வந்து ஒரு ஃபிலிம் சாங்கோ, ஒரு 4-5 ஃபிலிம் சாங் கற்றுட்டு ஆர்கெஸ்ட்ராவில் வேணால் பாடி சம்பாதிக்கலாம். ஆனால் அது லாங் லாஸ்டிங்காக ரொம்ப நாளைக்கு வராது. ஸோ டு பிகம் அ ப்ராப்பர் மியூசிஷியன் யூ ஹேவ் டு, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10,000 மணி நேரமாவது மியூசிக்கில் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு மேலை நாட்டு அறிஞர் சொல்லியிருக்காரு, நீ ஒரு பெர்ஃபார்மராக ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 10,000 மணி நேரம் தனியாக நீ ஒரு ரூமில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வா. 10,000 1 மணி நேரத்தில் நீ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீ ஒரு பெர்ஃபார்மராக இருப்ப, நீ ஒரு ஸ்டாராக இருப்ப. ஸோ அந்த பொறுமை தேவை டு பிகம் அ மியூசிஷியன். ஒருத்தவங்க சிங்கிங் கற்றுக்குறாங்கன்னா சார், அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் ஆகிறதுக்கு என்னெல்லாம் முக்கியமாக தேவைப்படுது? ஒரு சிங்கர் ஆகணும்னா அவங்களுக்கு வந்து பேசிக்காக ஒரு சில விஷயம்லாம் தேவை. பார்த்தீங்கன்னா நல்ல பிச் சென்ஸ் இருக்கணும், கேட்குறத உடனே அப்படியே பாடுற அந்த ஒரு ஹேபிட் இருக்கணும். நெக்ஸ்ட் நல்ல ரிதம் கண்ட்ரோல் இருக்கணும். நல்ல பிச் சென்ஸும் ரிதம் கண்ட்ரோலும் எப்போ இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு நல்ல கிளாசிக்கல் ஆர்ட் ஃபார்மில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் அவங்களுக்கு இந்த பிச் அண்ட் ரிதம் கண்ட்ரோல் கிடைக்கும். இதுக்கப்புறம் அவங்க என்ன லாங்குவேஜில் பாட போகிறாங்களோ அந்த லாங்குவேஜ் நல்லா தெரியணும். இப்போ தமிழ் பாடுறாங்கன்னா அந்த ழகர லகர லகர அந்த மாதிரி இங்கிலீஷோ ஹிந்தியோ எனி லாங்குவேஜ் அதை ஒழுங்காக சொல்லக்கூடிய ஒரு தன்மையும், அதுக்கப்புறமா அந்த லிரிக்ஸை புரிஞ்சுட்டு உள்வாங்கிட்டு அந்த ஃபீலிங் அண்ட் எமோஷன்ஸ் ஆட் பண்ணி அந்த மியூசிக் அப்படியே லைட்ஸு பாடினா தே ஆர் தி சிங்கர்ஸ். அவ்வளோ சார். ஒரு சிங்கராகவோ மியூசிஷியனாகவோ ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா மியூசிக்கு படிக்கிறதுலாம் வந்து படிச்சுட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு பேசிக்காக ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னா ஒரு 3 இயர்ஸில் ஒரு சிங்கராகவோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்டாகவோ ஆகலாம். வேற ஆஸ் அ கம்போசர் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னா ஸோ அது வந்து இப்போயே ஆகிடலாம் நீங்கள். ஸோ கம்போசர்னால் நீங்கள் இமேஜின் பண்ணுறத பொறுத்து தான், ஹவ் யூ இமேஜின் த்ரூ மியூசிக். ஸோ இப்போ நீங்கள் பாடுறதை கேட்டிருக்கீங்க, மைண்டில் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா மியூசிக்கில்? ஸோ மியூசிக்னா நீங்கள் மூளையில் யோசிக்கணும் மியூசிக்கை. அப்படி யோசிக்கும் போது உங்களால் 1000 வயலின்ஸ் ஒரே சமயத்தில் வாசிக்க முடியும். வேறாஸ் நீங்கள் 1000 வயல்ஸை கொண்டு வந்து அது ரொம்ப இம்ப்ராக்டிக்கல். மைண்டுக்குள்ளே நீங்கள் எவ்வளோக்கு திங்க் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஒரு கம்போசர் ஆக முடியும். ஒரு சிங்கராகவோ இல்லை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்டாவோ ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் கேட்டிங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் வேறு எந்த வேலையும் பண்ணாமல் மியூசிக்கு மட்டும் டெய்லி மார்னிங் ஒரு 3 ஹவர்ஸ், மதியானம் ஒரு 3 ஹவர்ஸ், நைட்டு ஈவினிங் வந்து ஒரு 4 ஹவர்ஸ், அந்த மாதிரி பிரித்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கன்னியூஸாக ஒரு 3 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா ஓரளவு ஓகே அவங்க ஒரு பெர்ஃபார்மர் ஆகலாம். ஸோ சூப்பர் பெர்ஃபார்மர் ஆகணும், அதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். ஒரு 3 இயர்ஸ் வந்து ஒரு லிமிட்டட் டைம். அந்த டைமில் ஒருத்தர் மியூசிஷியன் ஆக முடியும். அவங்க எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்காங்கன்றது அதில் விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். அதுதான் வந்து நிச்சயமாக நான் தான் சொன்னேன், இந்த 10,000 ஹவர் ரூல் சொன்னேன் இல்லையா?
ஸோ அந்த 10,000 ஹவர்ன்றது சும்மா கிடையாது, நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ நினச்சி பாருங்கள், 10,000 ஹவர்ஸ்னால் நீங்கள் எவ்வளோ நாள் கூட 10,000 ஹவர்ஸ் மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? நீலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா டெய்லி 10 ஹவர்ஸ் வச்சிங்கன்னா கூட, டெய்லி 10 ஹவர்ஸ்னால் மந்த்லி 300 ஹவர்ஸ், இயர்லி 3600 ஹவர்ஸ், 3 வருஷத்தில் 10,800 மணி நேரம் போயிடுவீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த 3 வருஷம் இதுவும் டேலி ஆகுது. ஸோ அதான் நான் சொன்ன விஷயம். சார் இப்போ நிறைய இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து நிறைய ஆல்பம்ஸ் இதெல்லாம் பண்ணி ரொம்ப ஹிட்டாக ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதாவது பண்ணியிருக்கீங்களா சார்? இப்போ நீங்கள் இப்படி இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆல்பம் சொல்கிறீங்களா? ஆல்பம்ஸ், எஸ். ஆக்சுவலாக இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆல்பம் போது அது ஒரு மியூசிஷியனுக்கு ஒரு ஃப்ரீடம் தருது. ஸோ when you become a சிங்கர், ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ண சாங் மட்டும் தான் நீங்கள் பாட முடியும். அதுக்கு நீங்கள் ஃபீல் எமோஷன்ஸ் கொடுக்க முடியும். பட் யூ கான்ட் சேஞ்ச் இட் டு த வே தட் யூ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் உங்களோட ஐடியாஸ். ஸோ அது வந்து இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் நம்ம பண்ணும்போது இட் கிவ்ஸ் அஸ் ஃப்ரீடம். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம உலகத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம், இந்த மியூசிக் வழியாக நம்ம என்ன மெசேஜ் சொல்கிறோம் அப்படின்றது இதில் ரொம்ப சாத்தியமான விஷயம். ஸோ அதனால் மை ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ட் ஆல்பம் கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ஸ்னு ஒரு ஆல்பம். ஸோ என் மாஸ்டர் வந்து அவர் ஒரு தடவை ஒரு சீக்வன்ஸ் சொன்னார், அந்த மாதிரி ஒரு பாட்டே இல்லை, உன்னால் யாருமே இல்லை, அந்த மாதிரி ஒரு பாட்டே இல்லைன்னு சொன்னார். ஸோ வித்தின் அ வீக் நான் அதை பற்றி யோசித்தேன். ஸோ அதுக்காக ஒரு பாட்டு பண்ணேன். என்ன மாதிரி பாட்டு சார்? அது வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி அம்மாவுக்கு நிறைய பாட்டு இருக்குது, அப்பா பற்றி பாட்டு எதுவுமே இல்லை, இவ்வளோ நாள் வந்துருச்சு, ஆனால் அப்பா பற்றி ஒரு பாட்டு கூட இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ நான் வித்தின் அ வீக் பண்ணி மாஸ்டர் கொடுத்தேன். ஸோ தட் வாஸ் டர்னிங் பாயிண்ட். எப்படின்னா, ஸோ வென் யுவர் மாஸ்டர் பிளஸஸ் யூ வித் சம்திங் ஸோ ஸ்பெஷல், ஸோ அது ரொம்ப பிளஸிங்காக ஃபீல் பண்ணுறேன். அது இந்த பாட்டில் ஒரு 2 லைன் சார். ஷுர். அப்பா போல் வருமா என் அப்பா போல் வருமா, அன்பின் உருவம் நீ, எனது அறிவின் பிறப்பிடம் நீ, உன்னை நினைந்தாலே கண்கள் நன்றியில் கலங்குதப்பா, உன்னை நினைந்தாலே கண்கள் நன்றியில் கலங்குதப்பா, உன்னை நீக்கி நான் என்னை பார்த்தால் நான் ஒன்றும் இல்லையப்பா, அப்பா போல் வருமா என் அப்பா போல் வருமா, அன்பின் உருவம் நீ, எனது அறிவின் பிறப்பிடம் நீ. All over again, it's very beautiful. Thank you. சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சார் இண்டஸ்ட்ரியில் வர டைமில் மியூசிக் காலேஜஸோ இல்லை மியூசிக் பிளாட்ஃபார்ம்ஸோ அவ்வளோவா இல்லை. பட் இருந்தாலும் அவரோட குவாலிட்டி ஆஃப் மியூசிக் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஹீஸ் ஜஸ்ட் பீன் எக்ஸலிங். சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்க. சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட் ஆகிட்டே போகிறாரு அவர். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக் காலேஜஸ் இருக்குது, நிறைய மியூசிக் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் எக்ஸாம்பிள் ரியாலிட்டி ஷோஸ் அண்ட் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா இருந்தும் ஏஆர் ரஹ்மான் சார் குவாலிட்டி ஆஃப் மியூசிக் மாதிரி இல்லைன்னு சொல்கிறாங்களே சார், அது உண்மையா? நிச்சயமா. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 25 இயர்ஸ் அப்படியே பின்னாடி போனீங்கன்னா இவ்வளோ வந்து மீடியா இந்த எக்ஸ்போஷர் எதுவுமே கிடையாது. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 10 வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு தான் லேண்ட்லைனாக வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ என்ன வந்து மியூசிக் கற்றுக்குறாங்கன்னா அவங்களுக்கு மைண்ட் ஸ்கேட்டரே ஆகாது. ஒரே தாட்டு மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அந்த ப்ராக்டிஸில் மட்டும் டீட்டெயில்டாக டீப்பாக ஃபோக்கஸ்டாக போக சான்சஸ் இருந்தது. இப்போது இவ்வளோ காலேஜ், இவ்வளோ விஷயம், இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து, இவ்வளோ மீடியாஸ் ஹெல்ப் பண்ணி இப்போ அப்படியே ஒருத்தர் யூடியூப் பார்த்து வீடியோஸில் பாட்டு கற்றுக்கலாம், கிட்டார் கற்றுக்கலாம், என்ன கற்றுக்கலாம். ஆனால் பீப்புளோட மைண்டு ஃபோக்கஸ்டாக இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது டியூ டு திஸ் என்ன சொல்கிறது, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு. அவங்க மைண்ட் அவங்க ஒரு நிலைப்பாடோடு வச்சுக்கிறது இல்லை, டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் குவாலிட்டி கேட்டிங்க, அது எப்படின்னா அது வந்து ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட். ஒரு மியூசிக் டைரக்டர்னால் அவங்களுக்கு என்ன விஷயம்லாம் தெரியணும், நல்லா மியூசிக் தெரியணும், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட சவுண்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும், அந்த சவுண்ட் எப்படி சவுண்ட் ஆகணுன்ற ஒரு சவுண்ட் இன்ஜினியரிங் நாலேஜ் வேணும். ஸோ இதெல்லாம் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து ஒரு இசை மேதை, அவருக்கு எல்லாம் தெரியுது, எல்லாம் இருக்கிறதுனால அவரோட சவுண்ட் ரொம்ப யூனிக்காக இருக்குது. இப்போ வேறு ஏதாவது மியூசிக் டைரக்டர் தெரியுங்கன்னா எதிர அவங்க வந்து ஒன்று மியூசிக்கில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, இல்லை ஹார்மனைசிங்கில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சவுண்ட் இன்ஜினியரிங் சப்போஸ் நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம். ஏதாவது ஒன்றுத்தில் இருந்தால் பத்தாது. ஓவரால் எல்லா விஷயத்துலையும் அவங்க தெரியும் போது தான் அந்த குவாலிட்டின்றது மியூசிக்கில் வெளிப்படும். Got the point, no? Yes, sir. சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சார் பண்ணுற மியூசிக் மூவிஸ் எல்லாத்துலேயுமே வந்து அவரை கண்டிப்பாக ஒரு பாட்டு பாட வச்சிடுறாங்க. அது ரொம்ப ஹிட்டாகவும் ரொம்ப லைக் சூப்பர் ஹிட்டாகவும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த யாச்சே சாங் மெர்சல் மூவிலேருந்து அவர் தான் கம்போசிங், பட் அந்த பாட்டு அவர் பாடியிருக்காரு. அவ்வளோ ஹிட் ஆச்சு, அவ்வளோ ரீச் ஆச்சு மக்களுக்கு. அப்படின்றப்போ அவ்வளோ எவ்வளோ பியூட்டிஃபுல் வாய்ஸ் இருக்குது அவருக்கு. Do you think அவர் வந்து டயட் ஏதாவது ஃபாலோ பண்ணுவார்? ஏதாவது டயட் இருக்கா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் சொல்கிறாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்றாங்க, சில பேர் வாட்டர் வந்து சேஞ்ச் ஆனால் குரல் எஃபெக்ட் ஆகுன்றாங்க, சில பேர் ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வாட் யூ திங்க் அபவுட் இட்? ஆக்சுவலாக என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்லுவேன்னா, ஆக்சுவலி சிங்கர்னால் நீங்கள் நிச்சயமாக உங்கள் பாடி ஹெல்த்தியாக தான் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு காஃபோ கோல்டாக வந்து உங்களால் நல்லா பாட முடியாது.
இப்போ ரஹ்மான் சார் அவர் எப்படி மெயின்டைன் பண்ணுவார்ன்றது ஒரு சிங்கருக்கும் இது வேரி ஆகும். இப்போ எஸ்பிபி சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டேன்னு அவரே சொல்லியிருக்காரு நிறைய இன்டர்வியூஸில். நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், ஸோ நான் தண்ணியெலாம் மாற்றி குடிப்பேன், ஐஸ் வாட்டர் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது என்ன பண்ணணும்னா ஒரு மியூசிஷியனும் அவங்களுக்கு எது ஒத்துக்கலன்றது பேசிக்காக டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணால் அவங்க வாய்ஸை நிச்சயம் பத்திரமா வச்சுக்கலாம். ஸோ ரஹ்மான் சாரும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவார். ஸோ இட்ஸ் நாட் சிம்பிளி நம்ம போய் எப்போ வேணால் போய் எப்படி ரெக்கார்ட் பண்ணுற முடியாது. யூ ஹேவ் டு கீப் யுவர் வாய்ஸ் ஒரு குவாலிட்டியாக வச்சுட்டு இருந்த ஒரு கண்டிஷனில் தான் யூ கேன் ரெக்கார்ட். நீங்கள் எப்படி சார்? நீங்கள் நான் நிச்சயமாக வந்து நான்லாம் ஃபாலோ பண்ணுறேன். நான் தண்ணி மாற்ற மாட்டேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னா ரேராக சாப்பிடுவேன். அப்படி ஸ்மோக்லாம் பண்ண மாட்டேன். ஸ்மோக் பண்ணுறவங்க ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்மோக் பண்ணால் அவங்க த்ரோட் ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிடுச்சுன்னா அவங்களோட வாய்ஸோட அந்த வோக்கல் கார்ட்ஸ்லாம் அவ்வளோ ஃப்ரீயாக மூவ் ஆகாது. அது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. மற்றபடி இது உங்களோட பாடிக்கு எப்படி ஒத்துக்குதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃபுட் ஸ்ட்ரக்சரை நீங்கள் செட்டில் பண்ணிக்கணும். அப்படியே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா தான் உங்கள் குரல் நல்லாயிருக்கும், லாங் ஸ்டாண்டிங்காக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக காஃப் கோல்டு பிடிக்க வச்சு அப்புறம் திருப்பி ஆன்டிபயோட்டிக்ஸாக சாப்பிட்டு அது சரி பண்ணி திருப்பி அந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த வோக்கல் கார்ட்ஸோட குவாலிட்டின்றது குறைஞ்சிரும். இருக்குது நிச்சயமாக யூ ஹேவ் டு மெயின்டைன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்லவே இல்லை. என்னென்னா கேட்டிங்கன்னா நல்லா பாடுறவங்க ரொம்ப கத்தி பேசக்கூடாது, ரொம்ப கத்தக்கூடாது. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சார் இதுக்கு உங்களுக்கு ஃபிலிமில் வந்து கம்போஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கா? வந்தால் பண்ணுவீங்களா சார்? ஆக்சுவலாக எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ ஆனால் பட் ஐம் வெரி செலக்டிவ். எனக்கு எப்படின்னா என்னோடய தாட்ஸ் எல்லாம் நான் மியூசிக்கில் கன்வே பண்ணுற மாதிரி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நான் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துப்பேன் நான். ஸோ பிகாஸ் மியூசிக் இஸ் என்ன சொல்கிறது, மியூசிக் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி மீடியம். யூ கேன் எக்ஸ்பிரஸ் லவ் த்ரூ மியூசிக், சேட்னஸ் த்ரூ மியூசிக், ஹாப்பினஸ், குட்னஸ் எல்லாத்தையுமே நான் மியூசிக்கில் நம்ம கொண்டு மக்களிடையே சேர்க்கலான்னும் போது வி ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ நம்ம என்ன ஒரு நல்ல வார்த்தை இருக்கணும், அது வந்து நல்ல விஷயங்கள்லாம் சொல்லணும். ஸோ கைண்ட்லி பேசிக்கலி நான் அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எம்பவர் பண்ணுற மாதிரி இருக்கும் என் மியூசிக் என் ஃபிலிம்லாம். ஸோ அது சிச்சுவேஷனோட தான் இருக்கும். இருந்தாலும் இட் வில் பி என்ன சொல்கிறது ஒரு கிளாஸ் அந்த மாதிரி இருக்கான்னு ட்ரை பண்ணுவேன். சரி, இப்போ நாளைக்கே உங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் சார் ஸ்டுடியோல இருந்து கால் வருது, நீங்க வந்து அவரோட இதுல வந்து ஒரு பாட்டு பாடணும் அப்படின்ட்டு, நீங்க என்ன how will you feel sir? What will be your reaction? I'll be very happy. இது வந்து என்ன சொல்றதுன்னா எல்லா ஒரு மியூசிஷியனுக்குமே ஒரு பெரிய மியூசிஷியனோட வந்து கொலாபரேட் பண்ணுன்றது ஒரு கனவாக இருக்கும். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து he has been my inspiration. ஸோ அவரை பார்த்து தான் சரி மியூசிக் கற்றுக்க ஆரம்பித்தேன், அதுக்கு ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அவர் கூட பாடுறது என்ன சொல்கிறது, அது ஒரு ரொம்ப சூப்பரான அது க்ளவுட் நம்பர் 9 சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணி பாடுவேன். I'll be very happy. சரி, இப்போ நம்ம ஷோவில் வந்து நீங்கள் கொஞ்சம் பாட்டு பாடினீங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவும் அந்த அப்பா சாங் வந்துட்டு ரொம்ப டச்சிங்காக ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது சார். இப்போ நம்ம வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரி பாட்டு உங்களுக்கு கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா எங்கே சார் போய் பார்க்குறது? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என் சவுண்ட்க்ளவுட் லிங்க் இருக்குது, வந்து mohangandhisoundcloud.com. அப்புறம் என்னோடய வெப்சைட் இருக்குது mohangandhi.co.in. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய சாங்ஸ்லாம் ஒரு சில அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸ்பெஷல் டேஸ்க்கு அக்கேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன், அது நீங்கள் கேட்கலாம். சரி, இப்போ நிறைய பேர் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, அவங்க உண்மையாகவே உங்ககிட்ட கற்றுக்கணும் உங்களுக்கு அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு சொல்லி தருவீங்களா சார்? அது நிச்சயமாக உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அந்த மாதிரி ஒரு ஆத்மார்த்தமாக மியூசிக் கற்றுக்கணுன்னு ஒரு எண்ணம் இருக்க ஸ்டூடெண்ட் நான் சொல்லி தருவேன். சார், இப்போ வந்து நீங்கள் பேசுனதுலேயே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் சார் வந்து எவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு, எவ்வளோ ஒரு ரோல் மாடலாக இருக்காருன்னு. அவரோட சாங்ஸ்ல ஏதாவது ஒரு சாங் எங்களுக்காக பாடுங்க சார். நிச்சயமா. தமிழா தமிழா கண்கள் கலங்காதே, விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே. தமிழா தமிழா கண்கள் கலங்காதே, விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே. உனக்குள்ளே இந்திய ரத்தம் உண்டா இல்லையா, ஒன்றான பாரதம் உன்னை காக்கும் இல்லையா. தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. Thank you so much. Thank you மெட்ராஸ் வுட், தேங்க்யூ ஸோ மச். நிறைய மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்து பயனடைவாங்க நிச்சயமாக நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டரான ஏஆர் ரஹ்மான் சார் பற்றி நிறைய என்னால் ஷேர் பண்ணிக்க முடிஞ்சுது. அதுவும் இல்லாமல் மியூசிக் செனாரியோ, ஒரு மியூசிஷியன் எப்படி இருக்கணும், ஒரு சிங்கர் என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய அப்கமிங் லேர்னர்ஸ்க்கு என்னால் நிறைய என்ன சொல்கிறது நிறைய டிப்ஸ்லாம் கொடுக்க முடிஞ்சுது.
ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கான்செப்டை திங்க் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் என்னை இன்வால்வ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அமைச்சு கொடுத்த மெட்ராஸ் வுட்ஸ்க்கு என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்னா. வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா மெட்ராஸ் வுட்ஸ் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்காக இன்னும் நிறைய தரப்போகிறாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைய போகுது. தேங்க்யூ. ஸோ மை டியர் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். ஏதாவது மியூசிக் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் டூ கமெண்ட் பிலோ. அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தெரிவிப்போம். உனக்குள்ளே இந்திய ரத்தம் உண்டா இல்லையா? ஒன்றான பாரதம் உன்னை காக்கும் இல்லையா? தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே.